செகண்ட் ரவுண்டுக்கு லாட்டு போடுறாங்க. செகண்ட் லீக் லாட்டு போடாச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தள்ளிக்குமா ட்ரீம் 11 டீம் ஸ்டார். ஓகேண்ணே. கரைமேல் குடியிருப்பு இந்த மேட்ச் ஜெயிக்கிறாரு. ஓகேண்ணே ஓகேண்ணே. செகண்ட் ரவுண்டோட ஃபஸ்ட் மேட்ச் கரைமேல் குடியிருப்புக்கும் எலமனூருக்கும் நடக்குது. பேட்ஸ்மேன் யோகி ஸ்டேக்கில் இருக்கார். பவுலர் பாலாஜி, பிளாக் அவுட்டுன்னு செல்லமாக சொல்லுவாங்க அவரை. ஃபஸ்ட்டு பால் ஒய்டுக்கு அப்புறம் திருப்பி பாலாஜி ஃபஸ்ட் பால் போட வர்றாரு. ஒரு நல்ல பால். ஒரு நல்ல யாக்கிங் லேண்ட். ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ். நல்ல ஃபீல்டிங். தாளடி கோட்டையை சேர்ந்த மணி ஸ்டேக்கில். தேர்டு பால். ஒரு நல்ல ஷாட். என்ன வரும் என்று எதிர்பார்ப்போம். ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஃபோர்த் பால். ஸ்டேக்கில் ஒரு லென்த் பால். ஒரு நல்ல ஷாட். ஆனால் அப்படியே கூட ஏறிடுச்சு. விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட். இப்போ நம்ம இப்போ வந்து சாப்பிட போயிட்டோம். அப்போல வெங்கட் ப்ரோ அவங்க தான் வீடியோ எடுத்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி. என் நியூ பேட்ஸ்மேன் பேச்சாத்தங்குடி சூர்யா அவ்வளோ வந்திருக்காரு. லாஸ்ட் மோர் பால் வைடுங்க. எரி பால் வந்து பவுன்ஸ் இருந்துச்சு. என் உடம்பே போட்டிருக்கு. பத்து ப்ரோ. ஸோ எங்கள் லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ஒன் மோர். பாலாஜி டு மணி. ஸோ இங்கே இறங்கி போனார். சரியான ஹைட்டுங்க. ஒரு கேட்சான்னு பார்த்தா அங்கே மரத்துலேயே பட்டுருக்கு. மரத்தில் பட்டு பவுண்டரியும் போயிருக்குங்க. இங்கே 4 வந்திருக்கு லாஸ்ட் பாலில் லக்கிலே. ஸோ இந்த நாளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ரன்னு ஆடிருக்காங்க இளமனூர். ஏன் ஓவர் போகிறாங்க நீ பவுலிங் இல்லை மதன் அரௌண்ட் த ஃபஸ்ட் ஒன். ஒரு லோ டேஸ் பால் இங்கே தரையில் தான் ஆடி இருக்காரு. பேட்டில் ஆனோன்னு 2 கூப்பிட்டுருந்தாரு. அப்போ அவங்க ஃபீல்டரும் குயிக்காக இருக்காரு. சைனா தட்டி த்ரோ கரெக்டாக இருந்தால் ஒரு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. அட்டம்ப்ட்லேயே எடுத்திருந்தா ஒரு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. ஸோ இங்கே 6 வந்திருக்கு. இங்கே முதல் 6 வந்திருக்கு இந்த மேட்ச்சில். இங்கே சூர்யா பேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே 1 பவுன்ஸில் இங்கே ஒரு 4 கொடுத்துருக்காங்க. பவுண்டரி வந்திருக்கு. 6க்கு அப்புறம் ஒரு 4ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. சூர்யா பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். பால் வைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ரீபால். இங்கே கால்குலேட் வந்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 6-4க்கு அப்புறம் கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் லோ டேஸ் பால். உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்தார். டிஃபென்ஸுக்கு போயிருக்காருங்க ஃபீல்டர்கிட்டே. ஸோ இங்கே ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் சூர்யா ஸ்ரீ. சரி மணி ஃபீல்டர் கட்சிக்கு வரல. ஸோ இங்கே 2 ரன் வந்திருக்கு. 2 ரன் ஓவருக்கு ஸ்கோர் 30 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி இளமனூர். அதே மாதிரி ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த மேட்ச்க்கு வந்து 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவும் கிடையாது. ஸோ இங்கே பவுலிங் இல்லை சைனா அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே போன பால் 1 பவுன்ஸ் டாட். செகண்ட் ஒன் நல்ல பிள்ளைங்க. வந்த பக்கம் ஆடி இருக்காரு. ஒரு கட்டுக்கு போனார். பெரிய கேப் குயிக்காகவும் போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 4 வந்திருக்கு ஆஃப் ஸ்டம்ஸில். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இங்கே 6 கொடுத்துருக்காங்க. 4க்கு அப்புறம் ஒரு 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே நெக்ஸ்ட் பால் அகேன் ஒரு 6ங்க. பேக் டு பேக் 2 6 வந்திருக்கு. இங்கே மேன் ஆன் ஃபார்ம்னே சொல்லலாம். சத்தங்குடி சூர்யா பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் டேஸ் பால். இங்கே லாங் ஆஃபில் இங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு 4-2 6 அடிக்க விட்டுருந்தாலும் அடுத்த பால் இங்கே விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு. சூர்யா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே நல்ல பேட்டிங்க. குயிக்காக ஸ்கோர் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் குட்டி ஸ்டேக்கில் லாஸ்ட் ஒன் மோர். ஸ்டோட்ஸில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே முடிச்சு கொடுத்துருக்காரு சைனா. ஸோ இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 46 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணி. ரிமைனிங் 1 ஓவர் ரிமைனிங் இருக்குது. பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எல்லாம் அஜய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே 3 ஓவரில் ஸ்கோர் போயிடுச்சு. இந்த ஓவரை பிடிச்சி கொடுத்தானோ அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பார் பவுலர்.
ஸோ இங்கே அரௌண்ட் த கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஒன் மணி ஷேக்கில், ஃபஸ்ட் ஒன் ரீ வந்து குயிக்காக வந்து போகிறாங்க. என்னங்க நடக்குது? ஸோ இங்கே ஒரு ரன் கிடச்சிருக்கு சிங்கிள். இங்கே டாட் பாலில் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஃபீல்டிங்க, குயிக்காக வந்துச்சு கீப்பருக்கு பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக போய் இருந்தால் நாளாக மாட்டிருக்கும். எடுத்து விட்டாரு, ஆனால் இங்கே ஃபீல்டர் கையில் கரெக்டாக வச்சுருக்காங்க லைனுக்கிட்டே. ஸோ இங்கே விக்கெட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் உள்ள வந்திருக்காரு. தேர்ட் ஒன் அவருக்கான ஃபஸ்ட் ஒன். இங்கே சுத்தலுக்கு தான் போயிருக்காரு, குத்துறதுக்கு கீழே வந்துருக்கு. ஆனால் இங்கே ஸ்டெம்ப்லேயே மிதிச்சிருக்காருங்க. விக்கெட்டு நியூ பேட்ஸ்மேன் மகேந்திரன் ஷேக்கில். சத்துக்கு தான் தேர்டில் இங்கே தரையிலே போயிருக்கு. இப்போ கொஞ்சம் குயிக்காக இருந்திருக்காரு. சான்ஸ் பால் நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். நல்ல கேட்சுங்க. கொஞ்சம் ஒரு ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துட்டாங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. ஸோ இந்த ஓவர் அங்கே நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் 4 ஓவர் 3 ஓவர் ஸ்கோர் போயிருந்தாலும் இந்த ஓவரை பவுண்டரிஸ் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேனா வினோத் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவங்க பேட் தான் கையில் வச்சிருக்காரு. கிரிக்கெட் எடிஷன், புல்லட் எடிஷன். லாஸ்ட் 1 மோர் ஷாட்டுங்க. கொஞ்சம் அவர் ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு 6 வந்திருக்குங்க லாஸ்ட் பாலில். 6ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு 5 பாலில் 3 ரனில் தான் போட்டுருந்தாரு. இங்கே லாஸ்ட் பாலில் ஒரு 6 வந்திருக்கு. அதோட இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 55 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே 56 தேவையாக இருக்குது. ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இங்கே டீம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு இளமனூர். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு உள்ள வாங்க. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே அசோக் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் சந்திரசேகர். ஸோ இங்கே பவுலிங் எண்டில் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி வினோத். ஃபஸ்ட் ஒன் ஒருத்தக்கிலேருந்து லைன் லென்த்தில் குயிக்காக வந்துருச்சு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவர். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஒரு இன்சைட் வச்சுருந்துச்சிங்க. நல்லா கேரிங்க, லவ்லி டேக்கன். ஸோ குயிக்காகவும் வந்துச்சு. கொஞ்சம் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வினோத். அசோக் விக்கெட் டிப் கேட்ச் மூலியமா. நியூ பேட்ஸ்மேன் ஒன் டவுனில் சசி உள்ளே வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. உள்ளே எடுத்துகிட்டு வந்தாருங்க மிட் விக்கெட்டில். ஸோ இங்கே சந்திச்ச முதல் பால் இங்கே ஒரு Q6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சசி பேட்டில் இருந்து முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஏன் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் இங்கே கேட்சுக்கான கால் ஃபீல்டர் ரைஸ் ஆன் த பால். ஸோ இங்கே நல்ல கேட்சுங்க. ஸோ இங்கே போன பால் 6 அடிக்க விட்டுருந்தாலும் அடுத்த பால் இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே சசி விக்கெட்டு, இரண்டாவது விக்கெட்டை இழந்துள்ளனர். கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் அங்கே 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவருக்கான வெரி ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு 6 வந்திருக்கு. நியூ பேட்ஸ்மேன் பேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மதன் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் கழுத்து பந்து. ஸோ இந்த டாட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வினோத். ஸோ இங்கே ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 12 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஸோ அதில் 2 6 அடங்கும். 2 6 மட்டும்தான். 3 ஓவருக்கு ரிமைனிங் உள்ள 18 பந்துக்கு இங்கே 44 ரன் தேவையாக இருக்குங்க. செகண்ட் ஓவர் போடுறாங்க பவுலிங்கில் மகேந்திரன். ஃபஸ்ட் ஒன் அரௌண்ட் இருந்து லோ டேஸ் பால். கொஞ்சம் மிடில் ஆஃப் த பேட்டு. ஸோ இந்த ஓவர் இங்கே ஃபஸ்ட்டு பால் இங்கே 6ஓட வெல்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே முதல் பாலே ஒரு 6 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒரு டாப் ஏஜ் விக்கெட்டாக இருந்தால் கம்பேக்கிங் பாலாக இருக்கும். இங்கே பவுலரே அந்த பால் நல்லா கேட்சுங்க. ஸோ இங்கே போன பால் 6 அடிக்க விட்டுருந்தாலும் இந்த பால் இங்கே விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர் மகேந்திரன். நியூ பேட்ஸ்மேனா சைனா உள்ளே வந்திருக்காரு. ஸோ உள்ளே வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டுங்க. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எஸ் கிளியர் ஹிட்டுங்க. ஸோ இவருக்கான ஃபஸ்ட்டு பாலுமே சந்திக்கிற ஃபஸ்ட்டு பாலுமே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சைனா உள்ளே வந்த வேகத்தில். நெக்ஸ்ட் பால் ஃபுல் லெக்கில் தான் காத்து ஷாட்டுங்க எடுத்து தான் விட்டாரு. ஸோ இதுவும் 6ங்க. ஸோ பேக் டு பேக் 2 6 வந்திருக்கு. பவுலருக்கு ப்ரெஷர் போட்டிருக்காரு சைனா உள்ளே வந்த வேகத்தில். 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஓவரில் 3 6 வந்துருச்சு. இப்போ விண்டு பவுலருக்கு சாதகமாக இருக்குது. பாலுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்தாருன்னா இங்கே நல்ல கேட்ச். கொஞ்சம் குயிக்காக வந்துச்சு. இங்கே மணி
ஸோ இங்கே விக்கெட்டுங்க, சைனா விக்கெட் வந்திருக்கு. செய்த சைனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஃபில்டரை கிளியர் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக 4 மாதிரி இருக்கும். ஸோ இங்கே விக்கெட். சார் இங்கே லாஸ்ட் 1 மோர். பேட்ஸ்மேன் ஜெயிக்கல. ஷாட்டுங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டாருங்க, ஸ்ட்ரைட் ஒரு ஸ்ட்ரைட்டில் நெத்தியா. ஸோ இங்கே லாங் ஆனில் ஒரு 6 வந்திருக்குங்க. ஸோ இங்கே உள்ளே வந்த வேகத்தில் எல்லா பேட்ஸ்மேன் பேட்லேருந்துமே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 6ஓட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவர் இங்கே எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருக்கு. ஸோ இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கரமேல்குடி. ஸோ இங்கே 6 6. இங்கே ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 20 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஃபீல்டிங் டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பவுலிங்கில் யாரை எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே 3ஆவது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங்கில் குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஓவர் தான் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஸோ இங்கே அரௌண்ட் த கீழ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணார். ஸோ இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே ஒரு 6 வந்திருக்கு. ஸோ 2வது 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே மதன் பேட்லேருந்து ரிவர்ஷிப் மூலியமாக ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவர் இங்கே 6ஓட வெல்கம் பண்ணியிருக்காங்க. உங்கள் அடித்த ஸ்கோர் எல்லாமே 6 மட்டும்தான், 6 மட்டும்தான். எந்த ரன்னுமே ஓடி எடுத்தது இல்லை. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் 11க்கு 14. நல்ல ஸ்டாப் சான்ஸ் ஃபார் அங்கே ஸ்டெம்ஸ்லேயே பட்டிருக்கானா. இங்கே அம்பையர்ஸ் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நல்ல ஃபீல்டிங்க மணி. நெக்ஸ்ட் ஒன் 10க்கு 12. பேட்டில் ஒரு நிக் இருந்துச்சு. ஸோ இங்கே விக்கெட்டுங்க, இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சிருந்தாலும் இங்கே 3வது பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு குட்டி. இங்கே நியூ பேட்ஸ்மேனை பாலா உள்ள வந்திருக்காரு. ஸோ ரிமைனிங் உள்ள 9க்கு 12. ஷாட்டுங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே லாங் ஆனில். ஸோ இங்கே கிளியர் பண்ணியிருக்கேன் இங்கே பில்டிங்கில். ஸோ இங்கே உள்ளே வந்து எல்லா பேட்ஸ்மேனுமே அவருக்கு சந்திக்கிற ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணிடுறாங்க. இவர் பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு முக்கியமான நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் 6 ரன் தேவையாக இருக்குது. ஃபீல்டருக்கு போனார், ஆனால் இங்கே கேட்ச் பிடிக்க முடியல. 2 ரன். நெக்ஸ்ட் பால் நம்ம 1 ரன் தேவையாக இருக்குது. சரி 4 ரன். யாக்கரில் எடுத்துகிட்டு வந்தார், ஆனால் இங்கே இருந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் இங்கே ரன் அவுட்டுங்க. ஸோ இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டாக மாறுது. ஸோ இந்த ரன் அவுட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்கே 3 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 3. அப்போ மேட்ச் என்ன வேணால் நடக்கும். இரு அணியினருக்கு டீம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு 2 பேர்ட்டையுமே. வெற்றி வாய்ப்பு சமமாக உள்ளது. ஸோ இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் ஒரு மேட்ச் ஓவர் போகிற கண்டிப்பாக பவுலிங் இல்லை பாக்கியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே அரௌண்ட் த கீழ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கஜய் ஸ்ட்ரீக்கில் ஒரு ஸ்லோயர் ஒன். இங்கே பேட்ஸ்மேனே ஏமாத்திருக்காரு. ஸோ இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பாலில். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் நேருக்கு கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தாங்க பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பில்டிங்கே தாண்டி இருக்குங்க இங்கே 6ஓட அவருக்கான 2வது 6ஓட. ஸோ இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மேட்ச்சை இங்கே கம்மி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. இங்கே ஒரு நல்ல மேட்சுங்க. இங்கே நல்ல பிளே, நல்ல பிளேங்க 2 டீமுமே. கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள்.